விஜய் வந்து ரஜினிகாந்தை மதிக்கல. அதற்கு இவரும் வந்து நின்னுறான்னு அந்த வரலாறுல நின்றக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. பின்னால ஒரு கருப்பு பேஜா அத வந்து அவர் ஏன் 6ஆம் தேதி சொல்லல, 7ஆம் தேதி சொல்லல, 8ஆம் தேதி சொல்லல? அந்த மாதிரி தரங்கட்ட செயலை செய்பவன் நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ தரம் கெட்ட செயல் தானே அது. அதிமுக திமுக ரெண்டு சேர்க்கிறத அதை யார் செஞ்சாங்க? உங்களால உடல்நிலை மட்டும்தானே முடியாம போயிடுச்சு. அரசியல்ல இருந்து நீங்க விலகுறீங்க. இல்ல விலகினே அந்த மாற்றத்தை முன்னெடுத்து பாரு, என்னால முடியல, என் நண்பர் வந்திருக்கிறாரு, அப்ப அவருக்கு வாக்களிங்கன்னு உங்களால ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் விட முடியல? அப்படின்னா நீங்க திமுகவுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கீங்கன்றதுதான் வரலாறு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பு மிகவும் பேசுபொருளாகியுள்ளது. இது பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்ச பொழுது திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாலமா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்காரு. அப்பவே ஒரு ட்விட் போட்டிருக்கலாம், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். எது இல்லாம இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு உடனே அவர் வந்து ஒரு ட்வீட் மெசேஜ் அனுப்பினாரு, வாழ்த்து செய்தி அனுப்பினாரு. அதற்கு விஜய் அவர்கள் ஒரு திருப்பி ஒரு வாழ்த்து அனுப்பினார். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. மற்றபடி தன்னை எதிர்த்த கடுமையாக விமர்சனம் செய்த சீமானை கூட அவர் போய் பார்த்தாரு. எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு, நேரா போய் பார்த்தாரு, ஸ்டாலின் எல்லாரையும் பார்த்து நம்ம பார்த்தோம். அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வேறு எந்த இடத்துல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸோ அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ அவங்களுக்கு தெரியும். அந்த வட்டத்துல இருக்கிறவங்க நாங்க உங்களை சந்திக்க வரலாமா, முத நாளே அதுக்கான முதலமைச்சர் ஆயிட்டாரு, பாதுகாப்பு வலயத்துல இருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு செய்தி வரும். அந்த மாதிரி எதுவுமே வரல. இப்போ ரிசல்ட் வந்து மே 4 வருது. மே 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு கட்சியிலும் ஒன்றிணைக்கிறது. இதனாலதான் நாங்க கோச்சுக்கிட்டு வெளியே வந்தோன்னு சி.வி. சண்முகம் வந்து மிக ஆவேசமாக சொன்னாங்க, பயண கூட்டு தலையில சட்டடிக்கணும்னு. அந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமா இருந்தீங்கன்ற செய்தி முன்னணி நாளிதழ்கள்ல வந்துச்சு. அப்போ இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி. கிட்டத்தட்ட 10 நாட்கள் பொறுத்திருந்து அவர் விளக்கத்தை சொல்றாருன்னா, விஜய் வந்து ரஜினிகாந்தை மதிக்கல அப்படின்னு தான் பொருள். இப்ப திரைத்துறையில உச்சத்துல இருக்கிறவங்க அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு அரசியல் தலைவரா இருந்தா அவர் போய் பார்த்திருக்க ஒரு காரணம் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கல, ஒரு நடிகர் தான். அந்த முறையில போய் பார்க்கணும்னு என்ன? அவரும் வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா 2014 பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு பெரிய அளவுல அறிமுகம், அதாவது எல்லா மட்டத்திலையும் இல்லாத பொழுது ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவரை வந்து கோயம்புத்தூர்ல என்ன பார்த்தார். அது ஒரு மெத்தடா வச்சிருந்தாங்க, ஒரு பேட்டனா வச்சிருந்தாங்க. அவர் எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது இவர் வந்து தன்னை பற்றியான இம்ப்ரெஷன், பேட் இம்ப்ரெஷன், நாம வந்து அதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ரொம்ப வெட்ட வெளிச்சமாகி அதை பத்தி நெகட்டிவான வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கிற பொழுது அதற்கு இவரும் வந்து நின்னுறான்னு அந்த வரலாறுல நின்றக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. பின்னால ஒரு கருப்பு பேஜா அத வந்து அவர் ஏன் 6ஆம் தேதி சொல்லல, 7ஆம் தேதி சொல்லல, 8ஆம் தேதி சொல்லல? ஏன் ஒரு ட்வீட் பண்ண முடியல அவரால்? இது மாதிரி நிறைய வந்திருக்கு. திரு சீமான் அவர்களை அவர் வந்து ஒரு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சந்தித்தார். அதுக்கு முன்னால வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தது யாருன்னா, தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு விஜய் அவர்களையும் கடந்த காலத்துல ரஜினிகாந்த் அவர்களையும் விமர்சனம் செஞ்சது வந்து கிட்டத்தட்ட வந்தேரின்ற அளவுல விமர்சனம் செஞ்சது சீமான். அவரும் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி 2 பேரும் போய் நிக்கிற மாதிரி, ஒரு தோல்ல கை போடுற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு அசைன்மெண்ட் RSS பிஜேபி மூலமா வந்துச்சு. இவர் அதிகமா பிஜேபி அட்டாக் பண்ணார்ன்ற ஒரு பேச்சு பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் எல்லாத்துலயும் வந்துச்சு இல்ல. அதுக்கு அவர் இதுவரைக்கும் ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? இதுக்கு ஏன் நீங்க மறுப்பு தெரிவிக்கணும்? இது அரசியல் தானே. ஒரு கட்சியை ரெண்டாயிடுச்சு அந்த ஒற்றுமைக்காக, அதாவது ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்கன்றதுக்காக. நீங்க ஏன் அப்போ விளக்க சொல்லாம இப்ப வந்து விளக்க சொல்றீங்க? இப்போ ஏர்போர்ட்ல நாங்க வெயிட் பண்ணேன், பத்திரிகையாளர்களை காத்திருந்து அழைத்து பேசுகிற இதெல்லாம் சமீப காலங்கள்ல கிடையாது, தொடக்க காலங்கள்ல இருந்திருக்கலாம். பத்திரிகையாளர்களை பார்த்தால் அவர்களை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவர் தான் ரஜினிகாந்த். அதனால இந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. நான் போய் இது மாதிரி பெங்களூர் போகும்போது பார்த்தேன், வரும்போது பார்த்தேன், அவெல்லாம் ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஏர்போர்ட்ல அங்க ஏறும் போது நான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு ஒரு போன் கால் யார்ட்டையாவது சொன்னாருன்னா போதும், எல்லாரும் வந்து நிற்பாங்க.
அப்ப எல்லாத்துலயுமே ஒரு கடைசியாக விஜய் தரப்பில் அவருக்கு வந்து ரஜினிகாந்தின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அதுல ஒரு பல விஷயங்களை சார் சொல்லியிருக்கு. இப்போ வந்து இன்னொன்னு, கமலஹாசன் வந்து இந்த மாதிரி முதல்வர் ஆயிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு அது கிடையாது அப்படின்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்வு எண்ணத்துல சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி, அதனால எனக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது அவர் ஒரு வார்த்தை, அதாவது ரெண்டு கட்சியை இணைக்கிற அந்த மாதிரி தரங்கட்ட செயலை செய்பவன் நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ தரம் கெட்ட செயல் தானே அது. அதிமுக திமுக ரெண்டு சேர்க்கிறத அதை யார் செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க ரெண்டு தரப்புலையும் அப்படின்றத, அது ஒரு தரங்கட்ட செயல்ன்றத அவரே சொல்லிக்கிறாரு. அந்த செயல் வந்து தரங்கட்டவங்க, அப்ப அப்படி செஞ்சவங்களும் நடந்திருக்கு. தரங்கட்டவங்க. அப்படி சொல்லும் போதே அது நடந்திருக்குங்கிறது உண்மை அது அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கிறதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆ. அந்த செயல் செஞ்சவங்க திமுக தரப்புலயும் யார் செஞ்சாங்க, ஆதவர்ஜுனா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார், அமைச்சர் ஆதவர்ஜுனா. அது வந்து யார் யார் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எல்லாரையுமே தரங்கட்டவங்கன்னு விமர்சிக்கிறார். அப்புறம் இவர் இந்த தேர்தலுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா திமுக தரப்புல அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தது. அவர் 2000 அவர் பயமுறுத்தின்ற வார்த்தையை ஆதவர்ஜுனா அவர்கள் பயன்படுத்தினார். ஆனா ஒரு அழுத்தம் இருக்குதான் அவர் கடந்த தேர்தல் 2021 அவரு நிக்காம போனாருன்னு. அப்படி நமக்கு சார் எனக்கு இங்க ஒரு கேள்வி எழுது. இப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் உச்சகட்டத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து இனி ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ரஜினி வந்து திமுகவுக்கு பயந்துருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி அவருக்கு வந்து பயம்ன்ற வார்த்தையை நாம பயன்படுத்தணும். என்னைக்குமே பயம்ன்ற வார்த்தையை தான் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நானும் சொல்றேன். ஆனா அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில ஒரு சாதகமற்ற செயல்கள், சாதகமற்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லிதான் அவர் பின்வாங்க வச்சிருப்பாங்க. 1996 அவர் வந்து அரசியல்ல இருக்கும் பொழுது அவர் ஜெயலலிதாவை எதிர்த்தார் அப்படின்றது வந்து வெடிகுண்டு கலாச்சாரம். மணிரத்னம் அவர்கள் வீட்டுல வந்திருந்த வெடிகுண்டு விஷயத்தை வந்து அவர் எங்க கண்டிக்கிறாரு, பாட்சா படத்தினுடைய திரைப்பட விழாவினுடைய ஒரு வெற்றி விழாவில் அவர் இப்படி பேசுறாரு. அப்போ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆரம்பிப்பு கடைசியா இவரு ரஜினிகாந்த் பேசிட்டு போயிட்டாரு. இதனால பாதிக்கப்பட்டது ஆரம்பிப்பு. கடைசி வரைக்கும் அவரால் அவருக்கு ஒண்ணுமே ஈடு செய்ய முடியல. அதுக்கப்புறம் இவருடைய மகள் திருமணத்திற்கெல்லாம் போய் ஜெயலலிதா அவர்களுடைய போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் ஒரு வாக்களிப்பதை வந்து வெளிப்படையா தெரிஞ்சது, அவர் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார் விஷயம் வேகமா பரவுச்சு. அப்பெல்லாம் கூட ஒரு சோசியல் மீடியா இல்ல. ஆனா மீடியாவில் நான் போட்ட ஓட்டை வந்து பெருசா எடுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல. இப்ப நீங்க அஜித் அவர்கள் வந்தாரு, மாற்றத்தை நான் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொன்னதா வந்து உடனே அவர் அடுத்த ஒரு 6 மணி நேரத்துல அவரோட மேனேஜர் இருந்து வந்துச்சு இல்லையா. அவர் அப்படி இமீடியட்டா எதையுமே ரியாக்ட் பண்ணவர்கள். அதாவது ஒரு கிரெடிட் எல்லாம் வந்தா அதை எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஒரு அரசியல் மாற்றத்துக்கு இவர் வந்து காரணமா இருந்தாரு. திரைப்படங்கள் வருகிற பொழுது அரசியலை பற்றி பேசுவது, அது வந்து அது எல்லாமே அந்த கிரெடிட் வந்து இப்ப இது வந்து ரொம்ப விஜய் அவர்களுக்கு இப்ப எதிர்த்து ஓட்டளிக்காம திமுக போனது கடும் விமர்சனங்கள் வருது. ஏன் நீங்க எதுக்கல, இதுக்கு நாம வந்து மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப இவர் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அப்ப இந்த ஏதாவது ஒரு விழாவில, நிகழ்ச்சியில, திரைப்படம் வெளியிடல, அதுக்கெல்லாம் ரொம்ப பயந்துக்குவாங்க. இந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க. ஒண்ணு அவங்க படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் வந்தா, இன்னொன்னு இன்கம் டாக்ஸ் ரைடு. அது எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு மைனஸ் இருக்கு. அப்படிதான் வந்து இவரு திமுக தரப்பு வந்து இப்போ 2021 ஒரு தேர்தல் ரொம்ப தீவிரமா வந்த பொழுது எவ்வளவு பெரிய அளவுல அவர் வந்து கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அவங்க கிட்டயே வந்து அண்ணாத்த படத்துக்கு அவர் வந்து ஒப்புதல் செய்து ஹைதராபாத் போனார், போயிட்டு வந்தான். அவர் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் பின்வாங்கினார். 2021 இருந்து இன்ன வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனை கம்பெனிக்கு திரைப்படம் நடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அதுல மேக்சிமம் அப்படி நீங்க லைக்காவுக்கு 1 2 நடிச்சிருப்பீங்க. அந்த நடிச்சிருந்த படங்களை எல்லாம் யார் வெளியிட்டாங்கன்னு பாருங்க. அப்போ நீங்க அவர் தோற்று போயிட்டார். நீங்க இப்போ அவர் சொல்றபடியே எடுத்துக்கும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் இவருடைய நீண்ட கால நண்பர். இவரு தேர்தலுக்கு வரதா இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரையும் தான் ஏற்றணும். ஒரு பக்கம் இவங்க வந்து குபேர கஜானா வச்சிருக்காங்க அப்படின்னு எடப்பாடியும் ஸ்டாலினையும் ஒரு சேர 2020 ஒரு விழாவில் 2 பேரையும் பாருங்க, அதிசயம் நடக்கும் போது, ஆச்சரியம் நடக்கும் போது இதே ரஜினிகாந்த் பேசினேன். அதே ஒரு வருஷத்துல உடல்நிலை சரியில்லை, நீங்க விலகிட்டீங்க. ஆனா அரசியல் காரணங்கள் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்ப வந்து கமலஹாசனுக்கு ஒரு மேல நீங்க வெளியே போயிட்டீங்கல்ல. அப்ப அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாற்றத்திற்கான முன்ன வந்தது யாரு? தமிழ்நாட்டுல பிறந்த உங்களுடைய அதாவது கமலஹாசனை விட உங்களுக்கு நெருங்கிய நண்பரா ஸ்டாலின். அவர் வந்து நீங்க அரசியலை விட்டு விலகணும்னு உங்க வீட்டுக்கு தேடி வந்து கேட்டாரு,
ஒரு வாய்ப்பு, நீங்க ஒரு அறிக்கை, ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன் கொடுக்கல? உங்களால உடல்நிலை மட்டும்தானே முடியாம போயிடுச்சு. அரசியல்ல இருந்து நீங்க விலகுறீங்க இல்ல. விலகினே அந்த மாற்றத்தை முன்னெடுத்து பாரு, என்னால முடியல, என் நண்பர் வந்திருக்கிறாரு, அப்ப அவருக்கு வாக்களிங்கன்னு உங்களால ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் விட முடியல? அப்படின்னா நீங்க திமுகவுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கீங்கன்றதுதான் வரலாறு. அவரு அவரு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு அறுதி பெரும்பான்மை பெறுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. எப்படியோ அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தோற்று விடுவார் கொளத்தூர்லன்னு நான் கூட ஒரு மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன். அதை நிச்சயமா யாரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு அந்த எம்எல்ஏவா அவர் மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்காரு. அவர் தோற்று கூடாது. அவ்வளவு வருத்தம் உங்களால தொலைபேசியில் உங்களை வருத்தத்தை தெரிவித்திருக்கலாமே. அது வந்து கூட்டணி கட்சிகளா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், விசிக தலைவர்கள், அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நெருக்கமும் ஒரு நெருக்கடி உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடுத்த நாளே போய் அவர்கிட்ட உட்கார்ந்து நேர்ல பேச வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப அது விமர்சனம் உள்ளாகத்தான் செய்யும். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க அந்த மாதிரி நடந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் 96 ஏற்பட்டிருக்கும். எப்படி ஏற்பட்டிருக்கும்? நீங்க வந்திருந்தா ஏற்பட்டிருக்கும். அப்ப நீங்க வரலையா? வைகோ வந்திருந்தாருன்னா ஏற்பட்டிருக்கும். அது ரெண்டையும் தடுத்து நீங்க வந்து உங்களுக்கான சாதகத்தை ஏற்படுத்திட்டீங்க. 2021 கமலஹாசன் வந்து அவ்வளவு மக்களை சந்திச்சாரு, அவ்வளவு தூரம் திட்டமிட்டாரு. நீங்க வரல இல்ல, கமலஹாசனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? அப்ப எனக்கு ஒரு வார்த்தை, கமலஹாசன் வந்திருந்தா ஒரு வேலை எனக்கு பொறாம இருந்திருக்கும். அப்ப அப்படிதான் தடுத்துட்டீங்களா? வந்தா நான் வரணும், இல்லைன்னா திமுக வரணும். திமுக இப்ப வராம போயிடுச்சு. இது தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இல்ல புரிஞ்சிருக்கு. இப்போ நடிகர் சங்கங்கள்லாம் போய் வரிசையா பாக்குறாங்க. கமலஹாசன் போய் பாக்குறாரு. நீங்க வந்து இதே நேரம் வந்தோடனே அவர் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு அவர் டாத்தெல்லாம் தூக்கி உடைச்சி வாரிசு எதிராக பேசினவர், நீண்ட கால நண்பர் என்ற அடிப்படையில போய் இவர் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு அடுத்த நாளே நீலாங்கரையில போய் திரு விஜய் அவர்களை பார்க்குது. பெரிய கோரிக்கை கொண்டு போறாரு. அதை பாத்தீங்களா நீங்க? தமிழ்நாடு அரசு ஒரு ஓடிடி ஸ்டார்ட் பண்றோன்ற திரைத்துறையில இருந்தானே வந்தாரு உதயநிதி ஸ்டாலின். உங்களுடைய நீண்ட கால நண்பர் தானே. நீங்க தான் பெருசா உங்களுக்கு எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டீங்கல்ல. 10 நாள் ஆவலைங்க வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று நீங்க போய் 10 கோரிக்கை கொடுக்குறீங்க. அதுல ஒரு கோரிக்கையை நீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு வந்து அவ்வளவு உங்களுக்கு அந்த விக்ரம் படத்தினுடைய பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்தோன்னே தானே உங்களுக்கு அந்த தம்பி இந்த கரெக்டா இருக்கிறது, சினிமாவெல்லாம் விலகக்கூடாது, நீங்க அவர் சினிமாவில இருக்கணும்னு போய் நீங்க வீடு தேடி ஸ்டாலின் சொல்லிட்டு வந்துதான் அவங்க சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்கல்ல. இந்த விஷயத்தையும் நீங்க ஏன் வந்து ஒரு ஓடிடி தனியா ஆரம்பிக்கணும்? உள்ளாட்சி இதுல எல்லாம் வந்து கேளிக்கை வரி 4% நீக்கணும். ஏன் உங்க நண்பர்கிட்டையும் திரைத்துறையில இருந்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் உங்களால சொல்ல முடியல? கேட்க கூட முடியல. கேட்ட செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. 10 நாள் வந்து முதலமைச்சர் ஆகாதவர்கிட்ட போய் நீங்க வந்து சினிமாவுக்காக கோரிக்கை விடுறீங்க. அப்போ எல்லாமே அது தெரியும். அதாவது திமுக வந்து இப்ப இதெல்லாம் என்ன சொல்றது, அவங்க கிட்ட எல்லாம் பயமுறுத்தெல்லாம் அப்படின்றதெல்லாம் பயந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் இல்லை. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கன்றது நல்லா தெரியும். அதனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கூட வந்து நீங்க தேர்தலுக்கு வந்திருந்தா நீங்க பெரிய அளவுல வெற்றி பெற்றிருப்பீங்களா அப்படி நீங்க பாத்தீங்களா? 100% வெற்றி பெற்றிருப்பீங்க. ஏன் வராம போனாருங்க? நீங்க ஏன் வராம போனாருன்னா இதே மாதிரிதான் விஜய் அவர்கள் எப்படி வரமாட்டாரு செய்ய மாட்டாருன்னு பத்திரிகைகள் பூரா இட்டு கட்டி இன்னைக்கு சொன்னிச்சோ எல்லாருமே நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் திமுக தோத்துரும் அப்படின்ற விஷயத்த சொல்வதற்கு கூட ஊடகங்கள் பயந்தன. ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 100% வெற்றி பெற்றிருப்பாருன்னு. ஆனா அவருக்கு ரிப்போர்ட் அப்படி வரல. குறிப்பா இந்த துக்ளக் ஓரியன்டா இருக்காங்க பத்திரிகைகள் எல்லாம், அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியலன்றதான் உண்மை. உங்களுக்கு 15% வருங்க, 20% ஓட்டு வருங்க, நீங்க எல்லாம் வந்து இதுக்குத்தான் அவர் போனார். அவர் திமுக வந்து இவர் ஒரு யோசனையில இருக்கும்போது இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வருது, பெருசா நீங்க வெற்றி பெற முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது, இவருக்கே முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது ஒரு 15-20% வச்சு யாருக்கோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஏன் வந்து ஹெல்ப் பண்ணணும்? அப்ப இவருக்கு ஏதோ ஒரு திமுக சன் நெட்வொர்க்ல ஏதோ சம்திங் அவருக்கு நடந்திருக்கலாம், ஆஃபர் நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். நான் வந்து உடல்நிலை காரணம் காட்டி அவர் விலகிறாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு ரிப்போர்ட் வந்து 15 இவர் பின்னால சொல்றாரு 15-20% எல்லாம் நான் வந்து ஓட்டு வாங்கி ஏன் நான் வந்து வரணும் அப்படிதான் இப்ப விஜய்க்கு சொல்லப்பட்டது. இப்ப வந்து விஜய் வெற்றி பெற்றதுனால இவருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கலாம். அடடா நம்மளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைக்கிறீங்களான்றதுக்கு அதை ஒரு பதில் சொல்லல. பிஜேபி தொடர்பான கேள்விக்கு ஏன் தோத்து போயிருச்சுன்றதுக்கு அவருக்கு பதில் சொல்லல. மற்றபடி அவருடைய இது தன்னை தெளிவுபடுத்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். ஏன்னா அவருடைய சினிமாவின் மீது இருக்கிற பாலச்சந்தர் ஒரு முறை சொன்னார், அவர் ஒரு சினிமா ஹீரோன்னு எடுத்தாலும் சரி, தயாரித்தாலும் சரி, அவர் வெளியிட்டாலும் சரி, வேற பாலச்சந்தர் மாதிரி அவருடைய இதுல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிற போது ரஜினிகாந்த் அவர்கள் அடையக்கூடிய டென்ஷன் இருக்கு பாத்துங்க, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகணும், ஏன் அவ்வளவு பிரஷர் ஏத்திக்கணும், அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சொல்றாரு.
அதனால அவருடைய படம், நீங்க எந்திரன் படம் அதுக்கு முன்னால 4 படம் வந்துச்சு, பின்னால 4 படம் வந்துச்சு, 7-8 வருஷத்துக்கு முன்னால காவிரி பிரச்சனை வந்துச்சு. அப்ப வந்து அவருக்கு சும்மா சொன்னாங்க, ரஜினி ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி சத்யராஜ் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அவர் வந்து எல்லாரும் கேட்டாங்கன்றதுக்காக நான் வந்து தப்பா அதுக்கு முன்னாடி 5 படம் வந்துச்சு, 6 படம் வந்துச்சு. சத்யராஜும் ஒரு வருத்தம் தெரிவிச்சார். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு நாள் கூட வெயிட் பண்ண, நீங்க வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னாங்க. நீங்க எல்லாத்தையும் அவனை உதைக்க வேணாமான்னு ஏதோ இப்படி எல்லாம் பேசுறாங்களே, தனியெல்லாம் தடுக்கிறாங்களே, அவங்க உதைக்க வேணாமான்னு ஒரு மீட்டிங்ல பேசிட்டார் சாகுதி. எதிரின் படம் வரும்பொழுது அவருக்கு வந்து அங்க இருந்து வட்டால் நாகராஜ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதெல்லாம் அவரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணல, உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னு. அதெல்லாம் ஒரு திரைப்படம் அப்படின்ற அந்த விஷயத்தில் எந்த தடை வந்தாலும் அதுக்கு இறங்கி பேசுவார். அதுதான் ரஜினிகாந்த். சார், தொடர்ந்து தமிழக அரசியல் குறித்து பேசுவோம். உங்க கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.